ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கடக்கநாத் பேடை வந்து நேற்று நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரூஸ்டர் ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நான் வந்து பிக்சர் ஒன்று இங்கே போடுறேன் பாருங்கள். பெந்தம் ரூஸ்டர் கிட்டத்தட்ட 2 வயசுக்கிட்ட ஆக போகுது. ஸோ இதையும் வந்து நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 கோழி இந்த மாதம் நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நேற்று இதை பிடிச்சிட்டு போயிடுச்சு. மலையில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் நான் ஓடி போயிட்டு விரட்டி பிடிச்சிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன்ட்டு. புல்லுக்கு ஓட்டை விழுந்திருக்கு ஃபுல்லாக. உங்களுக்கு விலங்குறது தெரியல, இந்த கடக்கநாத் கருப்பை சுற்றி விலங்காமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து துப்புரவு பண்ணி மருந்து போட போகிறோம். ஸோ என்ன மருந்து போட போகிறோம், எப்படி துப்புரவு பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இப்போ மருந்து போடலாம். இரு, சரி சரி சரிப்பா, ஒன்று சாப்பாடு கொஞ்சம் தந்துட்டு அப்புறம் மருந்து போடணும். கலிஞ்சி வச்சிருக்கு, ஏழாவதுக்கு நிற்கக்கூட. சரி நில்லு நில்லு. கம்பி சப்போர்ட்டில் நில்லு. சாப்பிடு. ஸோ கைஸ், இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கோழி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசின். நாய் கடிச்சா நம்ம வந்து இதான் யூஸ் பண்ணுவோம் பொண்ணுங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா பவுடர், பொண்ணுக்கு மேலால் போட்டு ஆற வைக்கலாம். பொண்ணில் புல் அது வச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ப்ரிட். இது வந்து பொண்ணு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அடி போனால் ஏதாவது ஆல்கோல் ஒன்று யூஸ் பண்ணலாம். பொண்ணு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஒன்று. இது வந்து ஒரு லிக்விட் ஒன்று மாதிரி. ஸோ இது வந்து நம்ம இந்த சிலிண்டருக்கு எடுத்து புண்ணு உள்ளுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு தொடர்ந்து 4-5 நாள் பண்ணும்போது புண்ணு உள்ளுக்கு இருந்து வெளியில் ஆறிட்டு வரும். இந்த பவுடரை போடும்னா புண்ணு வெளியில் மட்டும்தான் ஆறும். ஸோ அதனால தான் நம்ம நாய் கடிச்சா இதை யூஸ் பண்ணுறது. ஏன்னா நாய் கடிக்கும் போது பல் வந்து உள்ளுக்கு ஆழமாகப்படும். நம்ம ஆட்டுக்குட்டி நாய் கடிச்சு நடக்கலாமல் இருக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு 3 நாள்கெல்லாம் போடுற நேரம் புல் ஆட்டுக்குட்டிக்கு புல்லாக குணமாகி நடக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கொண்டாந்துருக்கேன். ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஓகே, நல்லபடி. நேத்தான் கடிச்சிச்சு, ஆனால் இப்போயே லேசாக நாற்றம் வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா புண்ணு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற மருந்து, சர்ஜிக்கல் ஸ்ப்ரிட். புண்ணு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து புண்ணை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த பவுடர் இருக்குது. இது வேணால் நமக்கு வந்து புண்ணுக்கு மேலால் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேலால் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டுக்கு மேலே புண்ணு ஃபுல்லாக காஞ்சிரும், ஆனால் உள்ளுக்கு காயாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மருந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு ஆட்டுக்கு வந்து நாய் கடிச்சு இல்லையா? ஸோ அந்த நேரம் இதான் யூஸ் பண்ண. ஆடுக்கு நடக்கலாமல் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியாக கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி அந்த ஆட்டை நான் குணம் பண்ணி எடுத்தேன் அப்படின்ற அந்த ஆடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஓகே மக்களே, இந்த அந்த ஆடுக்கு மருந்து புண்ணு இருந்து விதம். ஸோ இப்படி தான் நாய் ஃபுல்லாக கடிச்சிருந்துச்சு, கழுத்துலையும் பின்னுக்கு தொடையிலையும். அந்த ஆட்டுக்குட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோடு சேர்ந்த கிடா குட்டி இந்த பின்னுக்கு இருக்குது பாருங்கள். இந்த கிடா குட்டி தான் அது. முன்னெல்லாம் நடக்கலாம், அப்படி படுக்கையாக இருந்துச்சு. இப்போலாம் நல்லா நடக்குது, புண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் காதில் ஒரு துண்டு வந்து இல்லை, காதை ஃபுல்லாக பிச்சு எடுத்துருச்சு நாய். அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து போடும்போது எடுத்தது. அந்த வீடியோ வந்து சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க இருந்தால் பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், காதில் வந்து ஒரு துண்டொன்று இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் மாதிரி ஒரு துண்டொன்று இல்லை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே நாய் தான் கடிச்சு இழுத்து எடுத்துருந்துச்சு. காது தொங்கி இருந்துச்சு நம்ம மருந்து கொண்டு போகிற நேரம். ஸோ பெட் கேரில் கொண்டு போய் நம்ம மறந்து போட்ட வீடியோலாம் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மக்களே, க்ளீனிங் எல்லாம் முடிச்ச பிறகு அதனால் பஞ்சு ஒன்று தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே ஊற்றுறதுக்கு அதில் புண்ணு உள்ளுக்கெல்லாம் படுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சிலிஞ்சர் ஒன்றில் மருந்து எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்க ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம புண்ணுக்கு வந்து இந்த மருந்தை அடிச்சுக்கிடலாம். பாருங்க எப்படி ஓட்டையாகி இருக்குன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளுக்கு ஓட்டையாக தான் இருக்குது. நான் இதுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்க போகிறேன். இப்படி நல்லா புண்ணு உள்ளுக்கு போட்டு சிலிஞ்சரால் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி கொஞ்சம் மசாஜ் பண்ணோம்னா அது எல்லா இடத்துக்கும் இறங்கிடும். ஸோ அப்படி நல்லா புண்ணு உள்ளுக்கு போகிற தெரியும் இந்த மருந்தை வந்து நம்ம அடிச்சுக்கலாம். சரி இரு 2 நாளைக்கு போட்டால் சரியாயிடும். பெரிய காயம் தான். இங்கே பாருங்க, இங்கிட்டு பிடிக்கிற நேரம் இங்கிட்டு இந்த ஓட்டையில் வருது. இப்படி தானே பல்லு பிடிப்படுது அதுதானே. ஸோ அடுத்த பெரிய காயம் வந்து இங்கே எனக்கு அரை சிலிஞ்சர் மருந்து அதில் போயிருச்சு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து திரும்பியும் அதே புண்ணுக்கு வந்து இன்னும் உள்ளுக்கு போகிறனால மறுபடியும் போடுவோம். அதுக்கு தோலை நல்லா இப்படி இழுத்துட்டோம்னா ஓட்டை நல்லா விலகிடும். அது பிறகு ஃபுல்லாக வந்து நமக்கு உள்ளுக்கு மருந்து போட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி. அது மாதிரி மற்ற பல்லு பட்டிருக்க எல்லா இடத்துக்கும் புண்ணு இருக்க எல்லா இடத்துக்கும் இப்படி சிலிஞ்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நல்லா காயம் இருக்குது. இரு. சரி. இது பாப்போம் வேறு எங்கே காயம் இருக்குண்டு. ஸோ இப்படி நல்லா முடியை ஃபுல்லாக விளக்கிட்டு எல்லா இடம் பார்த்தீங்கன்னா என்னையா பல்லு பட்டிருக்கான்னு பார்த்து அதுக்கும் சேர்த்து மறந்து போட்டுருங்க. ஸோ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நான் வந்து புண்ணுக்கு ஃபுல்லாக மறந்து போட்டீங்க. பார்த்தீங்கன்னா இதில் சிவப்பு கலர் இருக்கிறதெல்லாம் மறந்து தான் இன்றைக்கெல்லாம் பெரிய காயம். நாய் இப்படி பிடிச்சது வந்து பெருசாக கடிப்பட்டுருக்குது. இது நம்மளோட கடக்கநாத் முட்டை போட்டுக்கிட்டு இருக்க கோழி. ஸோ ரொம்ப நாள் பிறகு இப்போ தான் முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு. 3-4 முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளுக்கு இப்படி நாய் கடிச்சிருச்சு. நம்மளோட பெந்தம் ரோஸ்ட்டு வந்து நாய் கொண்டு போயிடுச்சு. பெந்தம் பேடு வந்து நாய் கொண்டு போயிடுச்சு. அந்த ஒரே நாய் தான். ஸோ இந்த நாய்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாய்களுக்கு வந்து விஷம் வச்சு கொண்டுலாமா இல்லை அப்படியே போட்டுன்னு விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்து வர வீடியோ நாயை கொள்றதா இல்லை நாயை அப்படி விட்டுறதா அப்படின்றது முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க அப்படியே போய்ட்டு நம்மளோட ஆடுகளை பார்த்துக்கிட்டு வரலாம்.
ஏய் எழும்பு. ம். ம். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. ஓடுடா பண்ணி ஓடு. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. The laughs so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. We're gonna be two hearts running wild. The moonlight, summer sky, it was the best we ever had. And we'll stay young forever. We'll never have regrets. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're
இருக்கோ? பள்ளி கேட்டிருக்காரா ஒருத்தன்? நம்ம டாடி? ஓகே மக்கள், இதோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களோட ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து ஏதாவது பதிவு பண்ணணும்னா கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு 2 days மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம்.